சிவாய நமஹ. முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் 2026 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமானது தைப்பூசம் வருதுங்க. இது தைப்பூசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, அதாவது முருகப்பெருமான் கடுமையான தவம் செய்து சிவபெருமானுக்கும் அம்பாளையும் நோக்கி ஒரு கடுமையான தவம் செய்கிறார். அந்த கடுமையான தவத்தினுடைய பலனாக அவர் என்ன கேட்குறாருன்னா, அவருக்கு முக்கியமான ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் கேட்குறார், சூரனை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக. அப்போ தான் பராசக்தி அன்னை அவனுக்கு தனக்கு தன்னுடைய சக்திக்கு நிகரான அந்த சக்தியாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் வழங்குகிறாங்க. அந்த வேல் வழங்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த தைப்பூசத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்ம நினைக்கலாம் முருகப்பெருமானினுடைய அப்பா அம்மா தானே அவங்க கேட்டால் கொடுக்க போகிறாங்க, இதுக்கே ஒரு கடுமையாக தவம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நினைக்கலாம். ஒரு குழந்தை அப்பா கிட்ட போய் எனக்கு இன்றைக்கி உடனே ஒரு வீடியோ கேம் வேணும் அப்படின்னு கேட்குது அப்படின்னு வச்சுப்போம். இல்லை எனக்கு உடனே ஒரு ஐபேட் வேணும், இன்றைக்கி எனக்கு உடனே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டது அப்படின்னா உடனே அந்த தாய் தந்தையர் உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது குறிப்பிட்ட நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இதுதான் இயற்கையாக நடக்கக்கூடியது, எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குழந்தை அதை மறந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மறக்காமல் மறுபடியும் அந்த குழந்தை அதையே கேட்கும் பட்சத்தில் தான் தாய் தந்தையர் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை கேட்கக்கூடியதை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு செய்வாங்க. இது இயற்கை, எல்லா இடத்துலையும் உள்ளது. அது குழந்தை பெரியவங்கன்னு மட்டும் இல்லை. இன்றைய தினமும் நம்ம பார்க்கலாம், ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு சரியானபடி அரசாங்கத்தில் நடக்கலை அப்படின்னா எல்லோரும் போராடுறாங்க. 2 வருடம் பல வருடங்களாக போராடி அதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தேவையானபடியான ஒரு ஆர்டரை. அதே மாதிரி தான் அந்த முருகப்பெருமான் நினச்சிருந்தார்னா உடனே சுவாமி பராசக்தி அன்னை உடனே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அதனுடைய தவத்தினுடைய பலனாக அது பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் செய்து முருகப்பெருமான் பரமேஸ்வரர்கிட்டையும் பராசக்தி அன்னைகிட்டையும் அவர்களுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பெற்ற நாள் அப்படிங்கிறது தான் அந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் வரக்கூடியது இந்த பிப்ரவரி மாதம் வருதுங்க. பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாள் இந்த தைப்பூசம் வருது. அதனால் அன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்வோம். அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் 2026 பார்த்திங்க அப்படின்னா அநேகமான சுப முகூர்த்த தினங்கள். பிப்ரவரி 6ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி, பிப்ரவரி 13, 15, 16, 20 ஆகிய எல்லா தினங்களுமே பார்த்திங்க அப்படின்னா சுப முகூர்த்த தினங்களாக வருகிறது. அதே மாதிரி பிரதோஷ தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு பிரதோஷ தினம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்தமான அற்புதமான நாள். ஏகாதசி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13, பிப்ரவரி 27 இரு தினங்கள் ஏகாதசி வருதுங்க. பெருமாளுக்கு மிகவும் உகந்தமானது திருவோணம் நட்சத்திரம். அந்த திருவோண நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வருகிறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமானதான அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17 வருது. இது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் கொண்டதாக இந்த பிப்ரவரி மாதம் வருது. உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. சிவாய நமஹ. மிதுன ராசிக்கு உண்டான பலன் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய ஒரு காலம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஜென்ம குரு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் அவர் விலகிறாரு. அதுக்கு முன்பாகவே குரு பகவான் அதுக்கான பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். இப்போது மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தினுடைய பிப்ரவரி 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா சற்றேறக்குறைய ஒரு 5 கிரகங்கள் போய் உங்களுடைய 9ஆம் இடத்திலே சேர்கிறது. 9ஆம் இடம் மிக 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 முக்கிய ஒரு நல்ல காலம், நல்ல நாள், நல்ல ஒரு அமைப்பு கொண்டது.
9ஆம் பாவம்ங்கிறது பூர்வ புண்ணிய பாக்ய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துடன் சேர்ந்த நாளாக இருக்கட்டும், அல்லது ஒரு நட்சத்திரமாக இருக்கட்டும், அல்லது ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதனால் பல கிரகங்கள் சேருது. 9ஆம் இடங்கிறது படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப நல்லது. தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கிறதுல பல நல்லது. உயரிய கௌரவம், பட்டம், புகழ், நல்ல நுணுக்கமான ஆராய்ச்சி கல்விகள், இந்த மாதிரி விஷயத்துலலாம் நல்ல மேன்மை அடைவீங்க. படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு அமர்க்கலமான ரிசல்ட் வரக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன்லாம் ரொம்ப நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசிக்கு இந்த 9ஆம் இடம்ங்கிறது என்னன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அதாவது படிப்புங்கிறது மட்டும் ஒரு முக்கியம். இன்னொன்று வேலை சார்ந்த படிப்புங்கிறது இதில் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய அஷ்டமாதிபதியும் சனி பகவான் தான், 9ஆம் அதிபதியும் சனி பகவான் தான். அதனால் மிதுன ராசிக்காரங்க ஒரு காலத்தின் கட்டாயம் நீங்கள் படித்திருக்கக்கூடிய இதுக்கும் வேலை பார்ப்பதற்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுப்பீங்க. ஏதோ கால சூழ்நிலைகள்னால படித்ததுக்கு சரியானபடியான அமைப்பு வரவேற்பு இல்லாததுனால உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஜாபை திருப்திகரமாக நீங்கள் செய்து வரீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மனசில் இருக்கக்கூடியதான ஒரு என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் படித்த அளவுக்கான ஒரு தொழில், உங்களுடைய அறிவு வளர்ச்சியை நம்ம வழிப்படுத்திக்கணும். எந்த அளவுக்கு நம்மளுடைய இது இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வேலைகள் முக்கியத்துவமாக இருக்கோ அதில் நம்மளுடைய அறிவு வளர்ச்சியும் பொருத்திக்கணும். அதே மாதிரி அதற்குண்டான விஷயங்கள் நாலேஜை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அடிமனசில் எப்போதுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ராசிநாதனே புத பகவான். அதனால் ஒன்று அவங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதிகமாகவே. அப்படி படிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் படிக்கணுங்கிற எண்ணம் ஆர்வம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்கள்ட்ட. ஏன்னா அவங்க ஜாதக ரீதியாக புதன் ஒரு சரியில்லாத இடத்துல போய் கட்டுப்பிட்டார், ஏதோ சரியில்லை அப்படின்னா படிக்கக்கூடிய வாய்ப்பு குறையும். இதே புதன் நல்லா இருந்தான்னா படிக்கிற வாய்ப்பு நிறையா வரும். ஆனால் அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கான அமைப்பு அப்படி வரும். ஆனால் படிக்கணுங்கிற ஆர்வம் எப்போதுமே இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி நல்ல அமைப்பை கொண்டவங்க மிதுன ராசிக்காரங்க. ஏற்கனவே இருந்த அந்த அஷ்டமச்சனி காலத்திலேயே பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டாங்க. இப்போது ஒரு நல்ல வசந்த காலம் போய்கொண்டு இருக்க காலத்தில் இப்போ ஜென்மத்தில் குரு பகவான் வந்திருக்காரு. அது கொஞ்சம் மனசுக்கு கவலையாக இருக்கும். கவலையப்படாதீங்க. மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் ஜென்ம குருவினால் ஏற்படக்கூடிய வனவாசம்னு சொல்லக்கூடியதெல்லாம் குறிப்பிட்ட காலம்தான். முக்கியமாக சொல்லணும்னா 26 மே மாதம் 2026 வரை தான். அதன் பிறகு பரிபூர்ணமாக அவரும் நிவர்த்தி ஆகிடுவார். அந்த சனி பகவானினுடைய உபாதைகள் கடுமையாக குறைஞ்சிரும். அட்டம சனியினுடைய உபாதைகள் வெகுவாக குறைஞ்சிடும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும், நல்ல ஞானங்கள் ஏற்படும், நல்ல அபிவிருத்திகள் ஏற்படும். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளினுடைய ஆராதனை இதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் எல்லா விதமான இகபார சௌபாகியங்களும் ஏற்படும். சிவாய நமக. சிவாய நமக. நம்ம பார்க்கக்கூடிய அந்த அக்ஷரா அண்ணாமலை சேனல் அப்படிங்கிறது நம்ம அற்புதமான ஒரு யூடியூப் சேனல். பல பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதான ஒரு சேனல். இந்த சேனலை பின்தொடருங்க. முக்கியமாக இதில் போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே வருவதையும் உங்களால் உறுதி செய்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி பலன்கள், அதுபோக வரக்கூடியதான இந்த வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே இதில் போட போகிறோங்க. அதனால் இதை நீங்கள் உடனே பார்த்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுவீங்க. நாம் பார்க்கக்கூடிய அடியன் சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படியான கணனம். அதனால் கோவிலில் செய்யக்கூடியது, அதே மாதிரி நவக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோயில், திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சஷ்டிபத்து பூர்த்தியெல்லாம் செய்யக்கூடியதான திருக்கடையூர் கோவில், அது மாதிரி பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் நம்ம எழுதுகிறாங்க. அவங்களுடைய கோவில் அனுஷ்டானத்தை வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கப்படி தான் கடைபிடிக்கிறாங்க. அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே முடிஞ்ச அளவுக்கு கடைபிடித்தோம்னா நமக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷமம் ஏற்படும். அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த சமயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. சிவாய நமக.